Hello guys, welcome back to the channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் வச்சு ஈஸியாக லோன் எடுக்கிற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 3 லோன் அப்ளிகேஷன்ஸ் வந்து காமிக்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து சின்ன அமௌண்ட்டு தான், ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 10,000க்குள்ளே வந்து லோன் எடுக்கிற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெருசாக டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்க மாட்டாங்க, வெறும் ஆதார் இருந்தால் போதும், நம்ம வந்து லோன் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி தான், ஓகேவா? ஸோ அதில் என்ன மாதிரிலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எவ்வளோ டென்யூர் கொடுக்குறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரேபிட் ருப்பி அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் தான், ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, சரியா? ஓகே. ஸோ இது பார்த்திங்கன்னா வெரிஃபைடா அப்படின்னா இது வந்து வெரிஃபைட் தான். ஸோ அதனால் இந்த வீடியோவில் காட்டுற 3மே வந்து வெரிஃபைட் தான், ஓகேவா? வெரிஃபைட் இல்லாமல் வந்து நான் வீடியோவும் போட மாட்டேன். ஸோ அதனால் ஒரு வீடியோவில் நம்ம வந்து சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது, ஓகேங்களா? சரி, இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம வந்து பார்ப்போம், இந்த ரேபிட் ருப்பியை பற்றி. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்க, இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா லோன் அமௌண்ட் வந்து 500 ருப்பீஸ் தான் மேக்ஸிமமாகவே வந்து கொடுப்பாங்க. உங்களால் அட்ஜஸ்ட்டும் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுதான் உங்களோட மேக்ஸிமம் லிமிட் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ கதை என்ன அப்படின்னா ஃபஸ்ட் டைம், ஏன்னா இதெல்லாம் பெருசாக டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறது இல்லைல்ல. ஸோ இருக்க டாக்குமெண்ட்ஸை வச்சு மட்டுமே லோன் கொடுக்குறதுனால கம்மியான அமௌண்ட்டு தான் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட்டை நம்ம எப்படி ரீபேமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த லோன் வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ரேப்பிடாக பார்த்திங்கன்னா நமக்கு எடுத்தோன்னா 500 எடுத்துகிட்டு அடுத்த 5000 கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. இதே கான்செப்ட் தான், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 500 ருப்பீஸாக ரீபேமெண்ட் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 62 டேஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரீபேமெண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 650 ருப்பீஸ், நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு 150 ருப்பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு டைம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆகஸ்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு, அதாவது ப்ரீவியஸ் மந்த் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து சொல்லியிருக்காங்க, ஜூலை மாதம் நான் எடுத்தேன் அப்படிங்கிற கணக்கு தான். அப்போ 399 ரூபா அடுத்த மாதம் நான் வந்து கட்டணும். அதுக்கு அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா 260 ரூபாங்கிறது தான், ஓகேவா? ஸோ இதை விட்டுருங்க, ஏன்னா இது வந்து இனிஷியல் டைமில் தானே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டாவது வந்து லோன் கொடுத்தது எவ்வளோ அப்படின்னா 2000 லோன் எடுத்தோம் அப்படின்னா அதே 62 டேஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா 2000 கிட்டத்தட்ட 3000 வந்துருச்சு, ஓகேவா? 2000 எடுத்ததுக்கு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற கணக்கு தான். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு டிசம்பர் மாதம் வந்து ஒரு 1500 ரூபாயும், ஜனவரி மாதமும் ஒரு 1500 ரூபா, ஓகேவா? மொத்தம் பார்த்திங்கன்னா 3000 வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ணி அதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து 24 டிசம்பர், ஓகேவா? 24 டிசம்பர் அன்னைக்கு நான் வந்து ஒரு பேமெண்ட் வந்து பண்ண வேண்டியது. அதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1511 ரூபா. பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 61 ரூபா. ஆனால் ஃபீஸு, அதாவது அதர் ஃபீஸ், இந்த பிளாட்ஃபார்மில் அதர் ஃபீஸுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்காங்க, ஓகேவா? அவ்வளோதான், வேறு எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி தான், ஆனால் வந்து ஃபீஸ் வந்து அதிகம். ஸோ இதுதான் கணக்கே. இங்கே பாருங்கள், 2 டைமுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 450 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் கணக்கு. 61 ரூபா, இங்கே ஒரு 30 ரூபா. ஆனால் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்மி தான், ஆனால் இதில் இருக்க ஃபீ வந்து அதிகம், ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ரேபிட் ருப்பியோட அப்ளிகேஷன். அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த பே ருபிக் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன். ஸோ இது ஆக்சுவலாக கைண்ட் ஆஃப் சேம், அதே மாதிரி அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன்லேயுமே பார்த்திங்கன்னா இனிஷியல் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து ஃபுட்டேஜே காமிக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பேமெண்ட் எடுக்கும்போது எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1300 ரூபா வந்து கொடுத்தாங்க, ஓகேவா? ஸோ அதை வந்து 2 டேர்மாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கட்டலாம்.
அதே இல்லைனாலும் சேலரி லோன் அப்படின்னா அதை வந்து 60 டேஸ்க்கு 2 டேர்மாக வந்து பிரித்து கட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 1300 தான் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டு. அதுக்கு பிரேக்கப் கூட இங்கே காமிச்சிருந்தாங்க பாருங்களேன். இங்கே ரீபேமெண்ட் பிளானில் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நமக்கு 18ஆம் தேதி ஜூலை மாதம் கட்ட வேண்டியது அப்படின்னு சொல்லி 784 ரூபாயும், அது ஃபீஸஸ் இங்கே வந்து போஸ்ட் சர்வீஸ் ஃபீ ஒரு 52 ரூபாயும், இன்ட்ரெஸ்ட் ஒரு 11 ரூபாயும், ஜிஎஸ்டி ஒரு 19 ரூபாயும், டெக் ஃபீ என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை கைஸ். 1300 நம்ம லோன் எடுத்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் நம்ம எவ்வளோ ரீபேமெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபரபிள் அமௌண்ட் அதாவது நம்ம கைக்கு வந்து வர்றது பார்த்திங்கன்னா 1223 ரூபா. அண்ட் டாக்குமெண்ட் ஃபீ பார்த்திங்கன்னா ஒரு 65 ரூபாயும், இன்ட்ரெஸ்ட் ஒரு 35 ரூபாயும், ஜிஎஸ்டி அதுக்கு ஒரு 12 ரூபாயும் போட்டு நம்ம கைக்கு வரதே ஒரு 1223 ரூபா. ஆனால் ரீபேமெண்ட் பண்ண வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா 1581 ரூபா. ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர், பேமெண்ட் ஸ்ட்ரக்சர். இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா நான் வந்து லோன் எடுத்திருந்தேன். 60 டேஸ்க்கு வந்து 2 டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு பேமெண்ட் வந்து 9921 ரூபாயும், இன்னொன்று 9075 ரூபா அப்படின்னு சொல்லி மட்டும் பார்த்திங்கன்னா வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து கிரெடிட் ஆகிடுச்சு கைஸ். 15224 ரூபா பேங்க்குக்கு வந்தது. நம்ம திருப்பி கட்ட வேண்டியது பார்த்திங்கன்னா 19700 ரூபா வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 4500 ரூபா பக்கத்தில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கட்டணும். ஓகேவா, வெறும் 15000 ரூபா எடுத்ததுக்கு. அடுத்ததாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா பிரான்ச். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ. சரியா, ஸோ இதில் எவ்வளோ லோன் அமௌண்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா இனிஷியலாக நீங்கள் வந்து உள்ளே வரீங்க அப்படின்னா, ஓகேவா, சின்ன அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னு வர்றீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. சின்ன அமௌண்ட்லேருந்து பெரிய அமௌண்ட் 50,000க்கும் கிட்டத்தில் எனக்கு அப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்து காமிச்சது. ஆனால் வந்து எடுக்க முடியாது. எடுக்க முடிஞ்சது பார்த்திங்கன்னா வந்து 2500 ரூபா. ஓகேவா, அதுக்கும் கீழே இருந்துச்சு. நான் அந்த இதை சூஸ் பண்ணியிருக்கேன் 2500 ரூபா அப்படிங்கிறது. லோன் டென்யூர் பார்த்திங்கன்னா வந்து 3 மந்த்ஸுக்கு நம்ம வந்து வச்சுக்குவோம். ஸோ 3 மாதத்துக்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 895 ரூபா அப்படின்னு சொல்லி. ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி அது கூட சேர்ந்து 150 ரூபா. இதோட ஆஃபரோடு சேர்ந்து தான் வந்திருக்கு. ப்ரொடெக்ட் ஃபீ வந்து ஒரு 50 ரூபா. அப்புறம் டிஸ்பர்ஸ்மெண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 2300 ரூபா, 200 ரூபா கட் பண்ணி தான் வருது. இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 185 ரூபா. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா 2500 ரூபா எடுத்ததுக்கு 300 ரூபா வந்திருக்கு. ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 300 ரூபா எக்ஸ்ட்ரா, 400 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான். இங்கே என்ன டீட்டெயிலாக கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 126, அடுத்து ஜிஎஸ்டி 24 எல்லாம் போக இன்னும் டீட்டெயில் பக்காவாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். டியூ டேட்டும் கூட உங்களுக்கு வந்து இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கலாம். டோட்டல் டியூ பார்த்திங்கன்னா 2685. ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து கட்டணும் இந்த டைமில் 895 ரூபா. செகண்ட் பேமெண்ட்டும் 895. தேர்ட் பேமெண்ட்டும் பார்த்திங்கன்னா 895. ஓவராலாக பார்த்திங்கன்னா 2685 ரூபா வந்து நம்ம ரீபேமெண்ட்டாக வந்து பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் பார்த்த 3 அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக லோன் எடுக்க போகிறீங்க. நீங்கள் நிறைய டைமில் வந்து லோன் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பீங்க நிறைய அப்ளிகேஷனில். உங்கள் சிபில் ஸ்கோர் வந்து பேடாக இருக்கனால வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிருக்காமல் இருக்கலாம். உங்களோட ப்ரொஃபைல் வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்த்தாக இல்லாமல் இருந்திருக்கலாம், அந்தளவுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த சான்சஸ் வந்து இருக்காது. மேபி இந்த பிரான்ச்சில் கூட வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஏன்னா என் சைட்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து எடுக்கலை. ஸோ மற்றவங்க ஒரு சைடு எடுக்குது, ஒரு சைடில் எடுக்கலை, அவ்வளோதான். இந்த ரீசன் தான். ஸோ இதில் கூட உங்களுக்கு வந்து கிடைக்காம போகிறக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைச்சா லக்கு தான். ஸோ ஏன்னா நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு தான் வந்து எடுக்க வந்திருக்கோம். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்குறது தப்பு கிடையாது. ஓகேவா, ஏன்னா நான் நல்லா இருந்தோம் அப்படின்னா நம்ம ஏன் இந்த அப்ளிகேஷன் அர்ஜென்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்ம லோன் எடுக்க போகிறதே கிடையாது. அடுத்து ரேபிட் ருபி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேருபிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரேபிட் ருபியும் பார்த்திங்கன்னா வந்து கிடைக்கும். ஆனால் வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். வேணால் பெட்டர் நீங்கள் இந்த பேக்விக் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 1300 பக்கத்தில் 1500 பக்கத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா அதிகமாக கிடைக்கும், ப்ரொஃபைல் அதிகமாக இருந்துச்சுன்னா. அண்ட் பிரான்ச் பார்த்திங்கன்னா
கிடச்சிச்சின்னா லக்கு. அதில் உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட்டு 2200 மேலேயே வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து 10,000 கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அப்ளிகேஷன் பார்த்துருப்போம். ஆல்ரெடி நீங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் எடுத்து நல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை வேறு ஏதாவது அப்ளிகேஷனை பற்றி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னாலும் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.